உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு 2026 வருடம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த டர்னிங் திருப்பமாக இருக்க போகுது. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் அமைய இந்த வருடம் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்களை கடந்துட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துனா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஆகிப்போச்சு. நான் யாரை குறை சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு கூட மனசு இடம் கொடுக்கல. அந்த அளவுக்கு மன உளைச்சலை சந்திச்சாச்சு. உங்கள் வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை தவிர வேறு எதுவுமே அங்கே கண்ணுக்கு தெரியல. ஏன்னா இது ஒன்று தான் எல்லாத்தையும் டேலி பண்ணுன்றது உங்கள் மனசுக்கு நல்லாவே தெரியுது. இதற்கு நடுவில் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போகிறதும், உங்களோட வாழ்ந்தவங்க உங்களோட இருக்கிறவங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் இனம் புரியாத குழப்பங்கள் உருவாகிறதும், உங்களோட பிறந்தவங்க இத்தனை நாட்களாக உங்களுடைய பலனை அடைஞ்சவங்க இன்னைக்கு திடீர்னு உங்களை குற்றவாளியாக ஆக்கிறதும், இப்படி பலவித விஷயங்கள் கூட இருந்தவங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிறவங்களே உங்களுக்கு பலவித சூழ்ச்சிகளை உண்டாக்குற நிலைமை. அப்போது இத்தனை நாட்களாக பார்த்தா இவ்வளோ உழைச்சி பாடுபட்டு நாம் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பண்ணி கடைசியில் பார்த்தா அவங்க செட்டில்டு ஆகிட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் லாஸ்ன்னு சொல்லி அப்படியே வெளியில் வரும்போது நீங்கள் கடனோட வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்? அதை விட வேதனை ஏதாவது இருக்கா? அப்படி நிறைய சிரமங்களை கடந்தவங்க தனுசு ராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட சிரமங்களை கடந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வருடத்தில் குரு உச்ச குருவாக மாற போகிறார். இந்த உச்ச குரு வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்க போகிறார். அது எப்படின்னா திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், உயர்தர மேன்மை, உயர்தர வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எப்படின்னா 2026 வருடத்தில் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த குரு ஹை லெவலில் உங்களுக்கு வேலை செய்வார். அதுக்கப்புறம் உச்ச குருவாக மாறி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை மட்டும் அவர் பார்க்கல, உங்களுடைய 11ஆம் பாவத்தை, அதாவது பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் பாவத்தை மட்டும் பார்க்கல, அவர் டைரெக்டாக 4ஆம் பாவத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்து ப்ளஸ் அந்த இடத்தையும் பார்க்குறார். அவர் சுய வீட்டை பார்க்குறார். அப்போது அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் ஜூன் வரைக்குமே அது ஏதாவது ஒரு சேஞ்சஸ், புது வண்டிகள் இருக்கிறது கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், இல்லை புதுசாக ஒன்று வாங்கலான்றதுக்கு உண்டான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. யோசிக்க வேண்டியதில்லை, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு ஹைலைட் அந்த வருடம் முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் சேஞ்ச் ஆக போகிறார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்க போகிறாரு. அவர் அங்கே இருக்கிறது உங்களுக்கு ஹைலைட். ஒரு தைரியம், துணிச்சல், வீரியம், எதையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம், டேலி பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகிடும். லக்ன பாவத்திற்கு 9ல் கேது. அப்போது தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பாருங்கள். அது ரொம்ப அவசியம். கேர்ஃபுல்லாக இருங்க. அவருடைய சொத்துக்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ப்ளஸ் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். குலதெய்வம் மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்களும் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது, பட் அதை கலர் பண்ண முடியல, அதை கொடுத்து மாற்ற முடியல, எதையும் செய்ய முடியல அப்படின்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே சமயம் உங்களுக்கு இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா 10ஆம் பாவம் பலம் பெறுது. 10ஆம் பாவம் அந்த இடம் பலம் பெற்றாலே உங்களுடைய தொழில் ரீதியில் டாப் லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே சமயம் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது. உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் நீங்க போகுது. மேற்கொண்டு மேலும் உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுடைய எமோஷனலாக டச் பண்ணி நீங்கள் வெளியில் போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாயிருந்திருக்கும். பட் அந்த இடத்தையும் தாண்டி அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவீங்க. அதற்குண்டான அரிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இத்தனை வருடமாக போராடிய போராட்டத்திற்கு இது ஒரு அறுவடை காலமாக இருக்க போகுது. ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய காலமாக இருக்க போகுது. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டம சனி ஒரு புறம். அப்போ நீங்கள் வண்டி வாகனங்கள் போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப கவனத்துடன் செயல்படணும். மற்றவர்களை நம்பி நானாச்சேன்னு வாக்குறுதி கொடுக்குறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யோசித்து இறங்கி செயல்படுங்க. ஒருத்தரை நம்பி கொடுக்குற வேலையை முழுசாக அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இருந்துடாதீங்க. உங்கள் ஃபோக்கஸோடு அதை செயல்படுங்க. ரொம்ப அப்புறம் தவறுதலாக போயிடும். இந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். ப்ளஸ் அடுத்தது திருமண வாழ்க்கை.
திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ரொம்ப நாளாக என்னன்னே தெரியல பிரச்சனையாகவே போயிட்டுருக்க நினச்சவங்க சுமூகமாக ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. கணவன் மனைவிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான். ஏன்னா அவங்களுடைய ஜூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்துலேயும் அதற்கு இடையில் வக்ர நிலையிலையும் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்போது என்ன நடக்கணும், குடும்பஸ்தானம் ப்ளஸ் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவி எப்படின்னா நாம் அண்ணா தப்பி அக்கா தங்கச்சின்ட்டு யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் பகிர்ந்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு ஃபோன் கால் ஏதாவது ஒன்று சின்ன விஷயத்தினால பெரிய லெவலில் பிரச்சனைகள் உண்டாக்கி ஒன்றுமே இல்லாததாக இருக்கும். பட் அதில் பெரிய விஷயம் இருக்கிறதா மாற்றி உங்களுடைய நேமை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கும் ப்ளஸ் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமையை உடைக்கிறதுக்கு பார்க்கக்கூடிய நிலையை இது உண்டாக்கிடும். அதற்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அதனால் ரொம்ப கவனத்துடன் இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நீங்கள் இருவரும் பகிர்ந்துக்கணும். இந்த நேரத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணுன்றது உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ளே வராது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்றது இந்த இடத்துல நான் உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன். அதே சமயம் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியில் மாற்றங்களும் மாறுதல்களும் ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். கல்யாணம் திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். வேலை வாய்ப்பு ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் இந்த பிஸ்னஸ் ரீதியில் எதையாவது ஒன்று செய்யலான்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஜூனுக்குள்ளே எதையாவது ஒன்று பண்ணுங்கள். ஜூனுக்கு மேலுன்றது சற்று யோசித்து செயல்படுங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இந்த வருடத்தில் சில பல புது முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்கும். நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்கன்னா 100% யோசிக்காமல் இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்க. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். பெரிய லெவல் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் போக முடியலன்னு நினச்சிங்கன்னா இப்போது மூவ் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா 100% இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வேலை இழந்தவங்களுக்கு கூட மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்திலையும் ஒரு நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குடும்பத்திற்கு ஒரு வீடு கட்டணும், பூமி வாங்கணும், ஒரு வண்டி கார் வாங்கணும், இந்த இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களது குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் ஏதோ ஒரு விதத்தில் டிலே ஆகிட்டே இருக்குது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. 99% எழுதுனா ஜஸ்ட் 1/2% 1 மார்க் 1/2 மார்க்லேயே மிஸ் ஆகுது. என்னை விட குறைந்து படித்தவங்க இன்றைக்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகி அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிடுச்சு, எனக்கு கிடைக்கலையன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பமே வேண்டாம். இந்த வருடத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒர்க் அவுட் ஆகும். மூவ் பண்ணுங்கள். எஜுகேஷன் துறையில், கல்வித்துறையில் பெரிய லெவலில் நல்ல நல்ல ஒரு சில மாற்றங்களும் மாறுதல்களும் எல்லாருக்குமே சாதக நிலையை உருவாக்கிடும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சில பேருக்கு பெரிய லெவலில் டேர்னிங் உண்டாக்கிடும். அந்த லெவலுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். சுபகாரியங்கள் கைக்கூடி வரும். திருமணம் ரொம்ப நாளாக நடக்கலை, மிஸ் ஆகிட்டே இருக்குன்னா இப்போ ஓகே, உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிடும். ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்கு உண்டான முயற்சி எடுக்கிறனாலும் இப்போ அதற்குண்டான ஒரு நல்ல காலம். அதுவும் ஜூனுக்குள்ளே டக்குன்னு பார்த்து முடிக்க பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இந்த ஜவ்வு, எலும்பு ப்ளஸ் இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள், சிலருக்கு கழுத்து, பேக் பின்னாடியிலேருந்து முதுகு வரைக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் இந்த கால் பிரச்சனை. அப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் சில ஒரு தெளிவான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தானாகவே அது சரியாயிடும். இந்த வருடத்தில் சில பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அழகாக உங்களை சார்ந்து நிற்கும். ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம். புத்திர பாக்கியம் இந்த வருடத்தில் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் ரொம்ப நாளாக நமக்கு கிடைக்கல, சந்தான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். அதே நேரத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து, திசா புத்திகள் பலன் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போ அங்கே பரல்கள் இந்த குரு சனி எல்லாம் பார்த்திங்கன்னா 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டங்களை அடிக்கும்.
நாளுக்கு கீழே 3-2-1 பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் தான் திசா புத்தி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது, குரு புத்தி இருக்குது, சுக்கிரன் அந்தரமே வந்துருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை பாதிச்சிடும். கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சிக்கல்களை உண்டாக்கிடும். ரொம்ப டேஞ்சர். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து எதுலேயும் செயல்பட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களாக இருக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.